என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நினைவு திரும்புங்கிற நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க? அவங்க தலையில பலமான காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க மூளையில பிளட் கொஞ்சம் கிளாட் ஆயிடுச்சு. அடி கொஞ்சம் சின்னதா இருந்திருந்தா இந்நேரம் அவங்க கண் முழிச்சிருப்பாங்க. இப்ப வரைக்கும் கண் முழிக்கல. டாக்டர் அப்படி சொல்லாதீங்க. ஸ்பெஷலிஸ்ட் யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் உடனே வர சொல்லுங்க. அவங்க மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ண வைங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கற எல்லா டாக்டர்ஸுமே பெஸ்ட் தான். எங்களால முடிஞ்ச அளவு நாங்க செஞ்சிட்டோம். இனி கடவுள் தான் காப்பாத்தணும். மாம், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இந்த டைம்ல எதுக்கு கோவிலுக்கு மித்ரா? லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகக்கூடாது. எல்லா வழியும் அடைச்சிருக்கும் போது இப்ப அந்த கடவுள் தான் ஒரே வழி. மாம், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். மித்ரா மித்ரா மித்ரா, என்னங்க? விவேக், மித்ரா ரொம்ப கவலையில இருக்கான்டா. அவன் கூட யாராவது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ அவன் கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்க. ஓகே பெரியப்பா. மனோரஞ்சிதா பலசித்தி ரஸ்து, இஷ்டகாமியார்த்த பலசித்தி ரஸ்து. இங்க பாருங்க, நீங்க ஏதோ மனவேதனையில இருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியறது. இந்த சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீங்க அவரை வேண்டிக்கோங்க. முழு மனசோட அவரை வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவாரு. உண்மையாவே அந்த கடவுள் என் பேச்ச கேட்பாருன்னா நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த கோவிலோட மகிமை என்னன்னா 108 தடவை பிரதட்சணம் பண்ணணும். அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அந்த பிரச்சனையை அவர் தீர்த்துருவார்னு இங்க உள்ளவாளோட நம்பிக்கை. அப்படின்னா இப்பவே நான் அந்த 108 பிரதட்சணத்தை பண்றேன். ஆனா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்பா. பச்சை தண்ணியில தலைக்கு குளிச்சு ஈர துணியோட 108 பிரதட்சணம்னு சொன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாதியிலே நிறுத்திட்டீங்கன்னா அதனால வர தோஷத்தையும் நீங்க தான் அனுபவிக்கணும். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என்னோட மனைவி கண்ணை திறக்கிறதுக்காக நான் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா ஏற்கனவே உன்னோட நிலைமை சரியா இல்லை. உடம்பு முழுக்க அடிபட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நனைஞ்ச துணியோட கோவிலை சுற்றி 108 பிரதட்சணை பண்ணணும்னா அதுவும் இந்த குளிரில் ரொம்ப கஷ்டம்னா. இல்ல விவேக், லக்ஷ்மி கண்ணை திறக்கணும். எப்பவும் போல சாதாரணமா அவ வீட்டுல இருக்கிறத நான் பார்க்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு துணிவேன். ஆனா ஏற்கனவே ரொம்ப டயர்டாயிட்ட. தலை சுற்றி விழுந்துருயோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு நிறுத்துனா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திட்டா நான் செஞ்சது எல்லாமே வீணா போயிடும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. மித்ரா மித்ரா, என்னப்பா அது? ஏன் இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்க? லக்ஷ்மி அன்னைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அண்ணன் தலைக்கு குளிச்சு கோவிலை சுற்றி 108 பிரதட்சணை பண்ணான் பெரியம்மா.
என்ன கோவில சுத்தி 108 தடவை பிரதட்சணம் பண்ணியா? என்னப்பா இதெல்லாம்? ஏற்கனவே உன் உடம்பெல்லாம் காயும், நீ இன்னும் முழுசா குணமாகல. இந்த நேரத்துல இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ பண்ணணுமா? லக்ஷ்மிக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டரால எதுவும் பண்ண முடியல. மருந்துகளால அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல. மனுஷங்களால முடியாதப்போ அந்த கடவுள் தான் நமக்கு துணை. அதனால்தான் ஏதோ சின்ன முயற்சி பண்ணியிருக்கேன். கோயில 108 முறை சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மட்டும் லக்ஷ்மி உடனே குணமாயிடுவான்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? உடனே எழுந்து வந்து அவ பேசிடுவாளா? உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா அரவிந்த் அக்கா இந்நேரம் எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தியா? அது இல்ல சித்தி, நான் வந்து எதுவா இருந்தாலும் நீ செஞ்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த லக்ஷ்மி எப்படியோ எல்லார் கண்ணுக்கும் ஒரு முள்ளு மாதிரி இருந்துட்டு இருக்கா. இப்ப உனக்கும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா எல்லாரும் மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கணும். அது சரி, கடவுளை வேண்டிக்கிட்டோம்னா உடம்பு சரியாயிடுமா? அப்படின்னா எல்லாரும் ஹாஸ்பிடல் போகிறத விட்டுட்டு அடிப்பட்ட உடனே அங்க இருந்து நேரா கோவிலுக்கு போயிடுவாங்க. மனிஷா, கடவுளை வேண்டிக்கிட்ட உடனேயே நம்ம குணமாகாம இருக்கலாம். ஆனா அது மூலமா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும். அது சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு சொன்னா புரியாது. மாம், நான் செஞ்சது தப்பா? நீங்களே சொல்லுவீங்கல்ல, நமக்கு உதவி செஞ்சவங்களை நம்ம மறக்க கூடாதுன்னு, திரும்பவும் நாமளும் உதவி செய்யணும்னு. லக்ஷ்மி எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. அதே மாதிரி இன்னைக்கு அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்காக நான் இந்த அளவுக்கு கூட செய்யக்கூடாதா?